ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் காமன் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 20/20 ரூல், அந்த மாதிரி டிக்ளட்டரிங் டாபிக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமனாக இன்றைக்கி வந்து யூடியூப்பில் பேசப்படுற ஒரு டாபிக். நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. சில டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். 20/20 ரூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நம்ம அந்த திங்ஸை வந்து டம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளை வந்து நம்ம தூக்கி போடலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ 20 ருபீஸ் தான், அதை வந்து கடைக்கு போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம டிசிஷன் மேக் பண்ணிவிடுவோம் அண்ட் வந்து அந்த பொருளை டீக்ளட்டர் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த ரூலை பயன்படுத்தி நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணணும். ஏன் நம்ம வந்து ஒரு வேளை நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வச்சுருக்கோம் தெரியுமா? ரொம்ப வருஷமாக அது வந்து நம்ம வந்து அம்மா பாட்டி காலத்துலேருந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அதை வந்து நம்ம வேல்யூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். ரெண்டாவது, காசு கொடுத்து நம்ம அதை வாங்கியிருப்போம், நிறைய செலவழித்து அதை காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ அதனாலேயும் நம்ம வந்து தூக்கி போடாமல் ஒரு கில்ட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருப்போம். இந்த மாதிரி திங்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். இந்த பொருளை இங்கே வச்சோமா அங்கே வச்சோமா எங்கே வச்சோன்னே தெரியாது. அதனால் நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். எந்த பொருள் எங்கே இருக்குன்றது தெரியாது. இது இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம நினைப்போம். அது முன்னாடியே நம்ம தேடியிருப்போமா தேடியிருக்க மாட்டோமான்னு தெரியாது. வருஷமாக ஒரு பொருள் நம்ம யூஸே பண்ணல, அது நம்ம தேடவே இல்லை, அது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னும் போது அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவையே படாது தானே. ஸோ திங்க் அபவுட் இட். இந்த 20/20 ரூல்குள்ளே என்னென்ன வந்து மேட்ச் ஆகும் தெரியுமா? யூஸ் பண்ணாத நோட் புக்ஸ், அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து த்ரோ பண்ணாமல் பத்திரமா காலமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருவோம். அது அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸு. ஒரே மாதிரி டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, கிச்சன் கேஜெட்ஸ். அது நிறைய வந்து காஃபி மக்ஸ், ஒருத்தருக்கு ஒரு காஃபி மக் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். நானும் வந்து காஃபி மக்கெல்லாம் வந்து விலாகாக போட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ காஃபி மக்ஸ் வந்து இப்போ தான் எனக்கு அது புரியுது, நிறைய வந்து தேவை கிடையாது. ஒன்று மட்டும் நம்ம குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டு அதையே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணாத மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இதுவுமே நீங்கள் வந்து மேக்கப் ப்ராடக்ட் பர்சனாக இருந்தால் பரவாயில்ல, பட் போடாத பர்சனாக இருந்தால் அது கண்டிப்பாக காலமாக சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை சீக்கிரமாக டிக்ளேட்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் கூட டக்குன்னு போய் வாங்கிட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். வாட்டர் பாட்டில், நோட் புக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் போய் வாங்க முடியும் இல்லையா? ஷாப்பிங் பேக்ஸாக இருக்கட்டும், ஒரு டைம் கடைக்கு போனாலும் ஷாப்பிங் பேக்கோடு தான் வரும். ஸோ இருக்கிற ஷாப்பிங் பேக்கெல்லாம் டம்ப் பண்ணி வைக்காமல் த்ரோ பண்ணுங்கள். கில்ட் ஃப்ரீயாக த்ரோ பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். காசு வந்து வாங்கும் போதே செலவு ஆயிடுச்சு தான், பட் கில்ட் ஃப்ரீயாக போனால் அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேட்டர் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம வீடு குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாமல் நம்ம தான் வந்து குழம்பி போய் உட்காந்துட்ருப்போம், நம்ம தான் வந்து டிப்ரெஷனில் உட்காந்துட்ருப்போம். ஸோ திங்க் அபவுட் இட். இந்த ரூலை யூஸ் பண்ணி நான் வந்து டிக்ளேட்டர் பண்ணாத சில திங்ஸும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எமர்ஜென்சி தேவைக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சில திங்ஸு, அந்த மாதிரி திங்ஸை தூக்கி போடக்கூடாது. மெமரிஸ்க்காக சேர்த்து வச்சுருக்க ஃபோட்டோஸு, ஆல்பம்ஸு, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து தூக்கி போடலை. இன்க்ளூடிங் இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் நம்மளால் வந்து 20 ருபீஸ்க்குள்ளே வாங்க முடியாது அண்ட் வந்து கடையில் போய் வாங்க முடியாது. ஸோ தட் இதெல்லாம் நம்ம இந்த ரூலில் இன்க்ளூட் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கக்கூடிய டூல்ஸு, அப்ளையன்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம டிக்ளேட்டர் பண்ண முடியாது. சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, எமோஷ்னலாக நம்ம வந்து சென்டிமெண்டலாக வந்து ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து நம்மளால் டிக்ளேட்டர் பண்ண முடியாது.
எல்லாத்தையும் கிடையாது, 1-2 தான். சீசனல் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, வின்டர் வியர், ரெயின் கோட், அம்ப்ரெல்லா, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மளால் டிக்ளேட்டர் பண்ண முடியாது. இந்த ரூல்குள்ளே அது வராது. பிகாஸ் அதெல்லாம் நம்ம இயர்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நான் சொல்கிறது ஒரு முறை கூட நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். டீக்ளட்டரிங் அப்படின்றது முதல்ல என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அது சுத்தமாக தேவைப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம தூக்கி போடுறது தான் டீக்ளட்டரிங். 1க்கு 10 முறை திங்க் பண்ணி அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை தூக்கி போடுறது தான் டீக்ளட்டரிங். கண்ணில் படுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறது டீக்ளட்டரிங் கிடையாது. அது உங்களுக்கு வீட்டுக்கு தேவை இல்லை, உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பொருளை மட்டும்தான் நம்ம டிக்ளேட்டர் பண்ணணும். அண்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான். இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வீட்டில் நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அண்ட் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது. வீடு கலைஞ்சாலுமே என்னால் நீட்டாக எடுத்து வச்சிட முடியுது. மொத்தத்தில் இந்த ரூல் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ரூலை எல்லா இடத்துலையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிச்சன் போங்க. கிச்சன் போயிட்டு அங்கே இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். கரண்டி, அப்புறம் காஃபி மக்ஸ், பவுல்ஸு, இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட வார்ட்ரோப்பில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கிழிஞ்சு போனது, பட்டன் இல்லாதது, ஜிப் இல்லாதது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். கில்ட்டே வேண்டாம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாதுன்னும் போது அதை ரிமூவ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், உங்களோட இயரிங்ஸ், ஜுவல்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேபி டாய்ஸ், அதுவுமே உடஞ்சி போனது, அப்புறம் பாப்பா ரொம்ப நாள் தொடாமல் இருக்கிறது, விளையாடாமல் இருக்கிறது, அதையுமே டிக்ளேட்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்ரூமில் சோப்பு கவர், ஷாம்பு கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா, எக்ஸ்பைரி ஆனது ஏதாவது இருந்துச்சுன்னா, ஷாம்பூஸ் எக்ஸ்பைரி, சோப் எக்ஸ்பைரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அண்ட் பேபியோட ட்ரெஸ்ஸஸையும் டிக்ளேட்டர் பண்ண மறக்காதீங்க. அதுவுமே யூஸ் பண்ணாதது, அப்புறம் அவங்களுக்கு பத்தாமல் போனது, ஜிப் இல்லாதது, பட்டன்ஸ் இல்லாதது எல்லாமே பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஹாலில் கூட எல்லார் வீட்லேயும் ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன யூஸ் பண்ணல அப்படின்றத பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். எப்பயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம் கண்டிப்பாக. ஸோ தட் அதையும் இன்னொரு வாட்டி போய் செக் பண்ணி அது வேணுமா வேணாமான்னு திங்க் பண்ணி, ரொம்ப திங்க் பண்ண வேணாம், லைட்டாக திங்க் பண்ணி அண்ட் அதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் இது வரைக்குமே என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. அண்ட் see you in the next video. Bye bye.